செல்வந்தரின் செல்வந்தரான குபேரன். நம்ம வந்து ராவணனின் லங்கை அப்படி தான் என்றைக்குமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், கரெக்டாக? பட் ஆக்சுவலாக அது வந்து ராவன் லங்கை கிடையாது, அது வந்து குபேரனின் லங்கை. ஸோ குபேரன் அப்படிங்கிறது ராவனோட ஸ்டெப் பிரதர். ஸோ அதுக்கும் தனுஷ் நடித்த குபேரன் படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சத்தியமாக எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அந்த கதைக்கு நான் தனியாக வரேன். ஸோ தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுன், அதுக்கப்புறம் வில்லன் வந்து ஒரு புதுமுகம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த ரோலுக்கு கரெக்ட் ஃபிட்டாக இருந்தார். ஏன்னா ரொம்ப பணக்காரனான ஒரு வில்லன், ஆனால் ரொம்ப சேடிஸ்டான ரொம்ப கொடூரமான ஒரு கேரக்டர். ஸோ அவரோட அந்த லுக், அந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிளாஸாக இருந்துச்சு. ஸோ இடான வெரி குட் ஜாப். அதுக்கப்புறம் நாகார்ஜுன் சொல்லவே தேவையில்லை, சேம் சாம் அப்படியே இத்தனை வருஷமாக கேரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜென்ரலாக இன்னொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார் கூட்டு வரும்போது அந்த ஊர் மார்க்கெட்டிங்காக, அப்படி இல்லைன்னா அந்த ஊருக்கு என்ன சொல்ல, அந்த ஊர் மக்களை கவரத்துக்காக மட்டுமே தான் அந்த ஸ்டார் கேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த நாகார்ஜுன் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இந்த மூவியில் இருக்குது. அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா அவங்க ஆஸ் யூஷுவல் நல்லாவே பண்ணிருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு இன்னசென்ட்டான அந்த ஒரு பிஹேவியர், அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த கதைக்கு வந்து நல்லாவே சூட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தனுஷ், ஆஸ் யூஷுவல் தனுஷ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காரு. ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா லைக் ஒரு மாஸ், ஒரு ஆக்ஷன் மூவி பெருசாக பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரை பண்ணுற ஒரு ஹீரோக்களில் ஒரு முக்கியமான ஹீரோ தனுஷ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் எடுத்த அசுரன் படமாகட்டும், அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நடித்த நிறைய படங்கள் வந்து ஒரு அண்டர்டாக் கைண்டாக ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து அந்தளவுக்கு மாஸ் எல்லாம் இல்லாமல், அந்தளவுக்கு ஆக்ஷன் இல்லாமல் ஒரு சாஃப்ட் டோனில் நிறைய படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. ஸோ தேட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ இதில் அவருக்கு ஆக்டிங் ஸ்கோர்ஸுக்கான நிறைய சீன்ஸ் இருக்குது. அது எல்லாமே அவர் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணுறது அப்படி தான் சொல்லணும். எஸ்பெஷலி அவர் இன்ட்ரோ சீனே வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய அந்த எஃபர்ட் எல்லாம் படுறது தெரிஞ்சது. ஸோ ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இஸ் ரியலி குட். ஸோ ஜென்ரலாக ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு பெக்கர் ரோல் தான் பண்ணிருக்காரு. ஸோ அவர் அந்த சமூகத்தோட பெயினை வந்து ரொம்ப காட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மரணம் கூட அவங்களுக்கு வந்து கொடூரமாக தான் இருக்குது. ஸோ ஒரு இறுதி சடங்கு நடக்கிற கூட ரொம்ப ப்ராப்பராக எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பெயின், அந்த ஒரு வலியெல்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வலி வந்து நல்லாவே வந்து கேஸ்கேட் ஆச்சு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் என்னென்னா, இந்த மாதிரி பெருசாக கேள்வி கேட்க இல்லாமல் இருக்கிறவங்க, அடித்தா வந்துட்டு ஒதுங்கி போகிறவங்க, எதிர்த்து பேசாதவங்க, அப்படிப்பட்டவங்கள பணம் இருக்கிறவங்க, பவரில் இருக்கிறவங்க வந்து எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒன்லைனர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஓகே, ஸோ ஸ்பாய்லருக்குள்ளே போகிறோம். லைட்டாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் எண்ட் பாருங்கள். பிஃபோர் தட், ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மெட்ராஸ் பாய்ஸ். நாகார்ஜுன் வந்து சிபிஐ ஆஃபீஸர், அவர் வந்து ஜெயிலில் இருப்பார். ஸோ வில்லன் கேங் வந்து அவரோட டீல் பேசும். ஸோ அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இருக்குது. அதை வந்து அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரணும், நிறைய அமௌண்ட் வந்து ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீல் பேசுவாங்க. அதை வந்து ஒத்துக்கிட்டு நாகார்ஜுன் வெளில வருவார். ஸோ நான் நேர்மையாக இருந்ததுக்கெல்லாம் எனக்கு எந்த பரிசும் கிடைக்கல, ஸோ இன்றைக்கி வந்து காசும் பவரும் மட்டும்தான் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டீலை ஏற்றுட்டு ஜெயிலேருந்து வெளில வருவார். ஸோ அந்த டீலுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு, என்ன லைக் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட் மட்டும் ஒரு பினாமி கம்பெனிக்கு போனால் போத்தாது, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நபர்களும் ஒரு பினாமியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 4 பினாமியை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், அவங்க நம்ம யாருன்னே தெரியாத ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணலாம், அவங்க மூலமாக நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்லுவார். அப்போ அவங்க கேட்பாங்க, லைக் தெரியாதவங்கன்னா நம்ம எப்படி நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அது பிரச்சனை இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுன் கிளம்புவார். அவர் போகிற வழியில் ரோட்டில் சிக்னலில் வந்து பிச்சை இருக்கிற வயசான ஒருத்தரை பார்ப்பார். பார்த்தோன்னே சரி ஓகே, இவங்கள மாதிரி அவங்களே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவார். அந்த ஐடியா முன் வைக்கும்போது அவங்களுக்கும் அந்த ஐடியா பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆள் தான் தனுஷ். ஸோ அப்படி அதில் ஒரு லேடி கேரக்டர், அப்புறம் ஒரு கேரளாக்காரர், அப்புறம் வந்து ஒரு நேபாளக்காரர், அப்படி வேறு ஊர்லேருந்து ஆளை கூப்பிட்டு வராங்க. ஸோ தட் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தனுஷ் வந்து திருப்பதியிலேருந்து கூப்பிட்டு வர மாதிரி படத்தில் காட்டுறப்ப அப்படி 4 வெவ்வேறு ஊர்லேருந்து வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து அவங்க வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ தட்
நான் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள எந்த இன்ட்ராக்ஷனும் இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்க யாருமே தெரியாது, அப்படி தான் படம் போகும். ஸோ இந்த சீன் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் படம் வந்து நகர்ந்து போச்சு. ஸோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு லைக் தனுஷ் தப்பிச்சு போயிடுவார். தப்பிச்சு போனோன்னா நாகார்ஜுன் வந்து அதை மெயின் வில்லன்ட்டாக சொல்ல மாட்டார். அது ஏன் சொல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நாகார்ஜுன் கூட இருக்க அந்த கேங் அப்படிங்கிறது, டாக்ஸிக்கான அந்த கேங் அப்படிங்கிறது வந்து அவரோட அடியாட்கள் தான். நாகார்ஜுன் சொல்லியிருக்கலாம். பட் ஜெனரலாக இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயம் பண்ணும்போது கூட இருக்கணும், ஒத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆஸ் யூஷுவல் நம்ம சூர்யா வேலை சொல்கிற மாதிரி அடியாள்னா அறிவிடக்கூடாதும்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியே தான் வந்து அடியாட்கள் எதிரையும் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க சீரியஸ்னஸ் புரியாமல் அவங்க வந்து வேற ஒரு ட்ராக் எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனை எல்லாமே வருது. அது ஏன் சொல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்று, அது பெரிய இஷ்யூலாம் இல்லை, பட் ஸ்டில் எனக்கு தோணுச்சு, நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு லைக் ஒரு பாயிண்டில் வந்து அந்த 4 பேர் ஒரு ஆள் ஃபீமேல் கேரக்டர் சொன்னால, ஸோ அவங்கள வந்து நாகார்ஜுன் காப்பாற்றுவார். ஸோ எப்படி காப்பாற்றுவார் அப்படிங்கிறத கடைசி வரையும் காட்டவே இல்லை. ஏன்னா அதை காப்பாற்றுக்கான ஸ்கோப் அப்படிங்கிற அந்த சீனில் பெருசாக இருக்காது. ஏன்னா முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டு வருவாங்க, ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். நான் சொன்னால் அந்த சீன் உங்களுக்கு இது பெரிய சுவாரஸ்யம் கிடையாது, பட் அதுவும் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக ஃபீல் வராதுங்க தான் அந்த சீன் சொல்ல. ஒரு விஷயம் பண்ணி முடிச்சுட்டு அவனை கொண்டு போய் அவங்கள வந்து கொண்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களை மட்டும் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு கேள்வி வரும். ஸோ அவங்களோட பதில் காட்டுறதுக்கான ஸ்கோப் இல்லாதனால அந்த சீன் அப்படியே விட்டாங்க. கடைசியில் சொல்ல மட்டும் செய்வாங்க. ஸோ அப்புறம் படத்தில் பெருசாக எதுவும் ஒரு மிஸ்டேக்கோ பிளண்டரோ அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணலை. இட்ஸ் அ குட் மூவி பேட்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இது 3 hours லாங் மூவி. அந்த அளவுக்கான ஒரு விறுவிறுப்பு, அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி, அதெல்லாம் வந்து படத்தில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கப்புறம் படம் வந்து ரொம்ப லேகாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய எப்படா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. அந்தளவுக்கு படத்தில் லேக் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. இன்னும் ட்ரிம் பண்ணி ஒரு 2 hours 20 minutes இல்லைன்னா 2 hours 30 minutes பண்ணுறதாங்கன்னா இன்னும் படம் கொஞ்சம் கூட ஒரு ஹார்ட் கோர் பேக்கடாக இருக்கும், கொஞ்சம் கூட விறுவிறுப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதுக்கப்புறம் மற்றபடி இது ஒரு தியேட்டர் வாட்சபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டிபேட்டபிள். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா தியேட்டர் காஸ்ட், அப்புறம் இன்டர்வல், டின்னர் எல்லாமே ஒரு 2000 3000 ஆகுது வச்சுங்களேன். அந்தளவு ஸ்பெண்ட் பண்ணி தியேட்டரில் போய் பார்க்குற மாதிரியான மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவி வைஸ் பார்க்கலாம். இட்ஸ் எ டீசென்ட் மூவி. பிலோ பெல் சீன்ஸோ மோசமான சீன்ஸோ டர்மின் டைலாக் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் எ வெரி குட் மூவி. ஃபேமிலியாக கூட பார்க்கலாம். அதுலலாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஃபேர் இனஃப், அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. பட் தியேட்டர் வாட்சபிளாக கேட்டிங்கன்னா அதை நான் உங்கள் தாட் ப்ராசஸே நான் விடுறேன். யோசிச்சு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட் மெட்ராஸ் பாய்ஸ். லவ் யூ ஆல்.